ஹாய் போனிஸ்டார் ஃபேமிலி, வெல்கம் டு ஆல். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தாவேகா உறுப்பினர் சேர்க்கைக்கான மை டிவிகே ஆப்பை வெளியிடும் விழாவில் பேசும்போது 1967 மற்றும் 1977 ஆண்டு தேர்தலைப் போல 2026 தேர்தலும் அமையும் என்று சொன்னார். முதலில் அவர் பேசுவதை நீங்கள் கேளுங்கள். அதற்கு பிறகு 1967 மற்றும் 1977 தேர்தலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. லவ் யூ டூ. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போ தாவேகா தலைவர் விஜய் பேச்சை கேட்டிருப்பீங்க. இப்ப உங்க மனசுல 1967 மற்றும் 77 தேர்தல்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறது கேள்வியா எழுப்பியிருக்கும். அதில் 1967 ஆண்டு திமுக முதன்முறையாக வெற்றி பெற்று அண்ணா முதலமைச்சரானார். 1977 ஆண்டு தேர்தலில் அதிமுக முதன்முறையாக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சரானார். இந்த 2 தேர்தலிலும் இருக்கும் ஒற்றுமை என்னவென்றால், பலமான ஆளுங்கட்சியை வீழ்த்தி புதிய சக்தி ஆட்சி பீடத்தில் அமைந்தது. இந்த அடிப்படையில் தான் விஜய் 2026 ஆண்டு தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் கூறியிருக்கிறார். விஜய் சொன்ன இந்த தேர்தல்களையும் 2026 ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் 1967 ஆண்டு தேர்தல் மூலம் முதலமைச்சரான அண்ணாதுரை ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவர் தனது 26வது வயதில் நீதி கட்சியில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின்னர் திராவிட கழகத்தில் பயணித்து 1949 ஆண்டு, அதாவது தனது 40வது வயதில் திமுகவை தொடங்கினார். திமுக 1952 ஆண்டு நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கவில்லை. 1957 ஆண்டு நடந்த தேர்தலில் தான் பங்கேற்றது. இதில் இவர்கள் 15 இடங்களில் தான் வெற்றி பெற்றனர். பின்னர் 1962 ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்தில் 7 தொகுதிகளிலும் சட்டசபையில் 50 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றனர். 1967 ஆண்டு நடந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் 25 தொகுதிகளிலும் சட்டசபையில் 137 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றனர். அண்ணா முதலமைச்சரானார். அதாவது அண்ணா தனது 40வது வயதில் திமுகவை ஆரம்பித்து 58வது வயதில் முதலமைச்சரானார். அதுவும் தனது பரம எதிரி கட்சியான ராஜாஜியின் சுதந்திரா கட்சியுடன் கூட்டணி அமைத்துதான் காங்கிரஸ் கட்சியை வென்றார். இதேபோல் திமுகவிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அதிமுகவை 1972 ஆண்டு தொடங்கினார். தொடர்ந்து 5 ஆண்டுகள் கட்சியை கட்டமைத்தார். 1977 ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். எம்ஜிஆருக்கு அதிமுக என்ற கட்சி புதிதாக இருந்தாலும் எம்ஜிஆர் அரசியலுக்கு மிக பழமையானவர். அவர் தனது இளம் வயதில் காங்கிரஸ் கட்சியிலும் பின் தனது 36வது வயதில் திமுகவிலும் சேர்ந்தார். 1962, 67, 71 ஆண்டு தேர்தலில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார். அண்ணாவும் எம்ஜிஆரும் பல ஆண்டுகள் அரசியலில் இருந்து பல தேர்தல்களை சந்தித்து ஆட்சியை பிடித்தனர். இந்தியாவிலேயே ஆந்திராவை சார்ந்த நடிகர் NT ராமராவ் மட்டும்தான் கட்சியை ஆரம்பித்து 6 மாத காலத்திற்குள் ஆட்சியை பிடித்தவர்.
மற்றபடி தமிழக அளவிலும் அகில இந்திய அளவிலும் முதலமைச்சர் கனவில் கட்சியை ஆரம்பித்த பல நடிகர்கள் பின்பு காணாமல் போயிருக்கிறார்கள். கேரளாவில் பிரேம் நசீர், ஆந்திராவில் சிரஞ்சீவி, தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், டி ராஜேந்தர், பாக்யராஜ், ராமராஜன், சரத்குமார், இன்னும் எத்தனையோ நடிகர்கள் பெயரை சொல்லலாம். ஒரு நடிகர் என்ற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு அவர் அடுத்த முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று நினைத்து அரசியலுக்கு வந்திருந்தால் அது ரொம்ப கஷ்டம். பொதுவாக ஆளும் கட்சி எவ்வளவு தூய்மையான நல்லாட்சி கொடுத்திருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அவர்கள் வைக்கும் கூட்டணியின் பலத்தை பொறுத்தே அடுத்த முறை ஆட்சி கட்டிலில் அமர முடியும். பல நேரங்களில் ஆளும் கட்சியினருக்கு தேர்தல் நேரத்தில் சரியான கூட்டணி அமையாத பட்சத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. விஜயை பொறுத்தவரை 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே களம் கண்டிருக்க வேண்டும். அப்போ அவருடைய பலம் என்ன அப்படின்னு கட்சிகளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். ஒருவேளை ஒரு சீட்டு கூட எடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருந்தால் கூட அவருடைய கட்சி வாங்கிய ஓட்டு 20% நெருங்கி வந்திருந்தால் இப்போ எல்லா சின்ன கட்சிகளுமே அவரோட கூட்டணி வைக்க முன் வருவாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 2025 எடுத்த சர்வேயின்படி 18 - 22% வரை ஓட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தேர்தலில் வெற்றி பெற 38% ஓட்டுகள் வேண்டும். விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் 20% ஓட்டுகள் கிடைத்தாலும் மீதி 18% ஓட்டுகளுக்கு மற்ற கட்சிகளுடன் அவர் தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும். தமிழகத்தில் திமுகவின் கூட்டணி மிக பலமாக உள்ளது. அதிமுகவும் கூட்டணி கட்சிகளை தேட ஆரம்பித்து விட்டார்கள். விஜயின் தாவேகா கட்சி இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்காத புதிய கட்சி. புதிய கட்சியை தேடி கூட்டணி அமைக்க பிற கட்சிகள் வருவார்கள் என எதிர்பார்க்க கூடாது. விஜய் அவருக்கு காரியம் நடக்க வேண்டுமானால் 2 படி கீழே இறங்கி இப்போதே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். கூட்டணி சரியாக அமைந்து விட்டால் ஆட்சி கட்டிலில் கூட அமரலாம். இல்லையானால் இன்னும் 5 வருடங்கள் பொறுத்திருக்க வேண்டும். விஜய் அரியணை ஏறப்போவதும் ஏறாமல் இருப்பதும் அவர் எடுக்கும் கூட்டணி வியூகத்தை பொறுத்தது. கூட்டணி கட்சிகளின் பலத்தை பொறுத்துதான் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.